HNB புதிய உலகிற்கு வரவேற்கின்றோம். தற்போது உங்கள் வசதிகள் கருதி அனைத்து ஸ்மார்ட் சாதனங்களிலும் அதிநவீன தொழில்நுட்பம். HNB உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதம நீதியரசர் ராஜினாமா செய்யவில்லை என்கிறார் அவரது ஊடக பேச்சாளர். அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் சஜின் டிவாஸ் குணவர்தனவின் கடவுச்சீட்டுகள் ரத்து. கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து ஆராய்வதற்கு பிரதமர் தலைமையில் விசேட ஆணைக்குழு நியமனம். வெலேசுதாவுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் குறித்து விசாரணை. போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. பிரதம நீதியரசர் ராஜினாமா செய்யவில்லை என பிரதம நீதியரசரின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி விஜய் ரத்ன கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். தற்போது மொஹான் பீரிஸ் பிரதம நீதியரசர் பதவியை வகிப்பதாக குறிப்பிட்டு அவர் இன்று ஊடகங்களுக்கு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் தமது ராஜினாமா தொடர்பில் பிரதமருக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ராஜித் சேனாரத்ன நேற்று தெரிவித்திருந்தார். பிரதம நீதியரசர் தனது பதவியை ராஜினாமா செய்ய இணக்கம் தெரிவித்துள்ளார். நேற்று பிரதமருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதேவேளை தன்னை பிரதம நீதியரசரின் ஊடக பேச்சாளராக அடையாளப்படுத்திக் கொண்ட சட்டத்தரணி விஜயரத்ன கொடிப்பிலி இன்று நீதிமன்ற வளாகத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்தார். கரு அக்ரவனிஷகார மொஹான் பீரிஸ் மஹதா, பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பதவியிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை அரசாங்கத்துக்கு வழங்குவதாக தெரிவிக்கவில்லை. ஆகவே பிரதம நீதியரசரின் ஆலோசனையின் பிரகாரம் அவர் இன்னும் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பதை அனைத்து ஊடகங்கள் மற்றும் மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அத்துடன் தவறான தகவல்களை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். නැවත නැවතත් ප්‍රචාරය කරන්න කිරීමෙන් වැළකී සිටින ලෙසට මට අගමැතිතුමාගේ උපදෙස් මතයි මා මේ ප්‍රකාශය නිකුත් කළේ. நான் சட்டத்தரணி விஜயரத்ன கொடிப்பிள்ளை. பிரதம நீதியரசரின் ஆலோசனையின் பிரகாரமே இந்த அறிவிப்பை தெரிவித்தேன். இதனை தவிர வேறு எதனையும் கூற முடியாது. දුරෙන් ඉල්ලාස් වී නැති බව ඉතාමත් වගකීමෙන් ප්‍රකාශ කොට සිටිනවා. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் என்ற ஊடக சந்திப்பில் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். அமைச்சரவையிலும் நேற்று கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதியை சந்திக்க அவரும் அங்கு வந்திருந்தார். இன்று காலை 8:30 ஜனாதிபதியை சந்திப்பதற்கு பிரதம நீதியரசர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இன்று காலை 8:30 சந்திக்குமாறு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட்டது. ජනාධිපතිතුමාව හමු වීමට ඊයේ හමු වීමට බැරි නිසා එතුමා ලිඛිතව යවුවා අද උදේ 8 මාර්ට එතුමාව හම්බ වෙන්න කියලා. හැකියාව තියෙනවා. பிரதமர் நீதியரசரின் ஊடக பேச்சாளர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் பிரதமர் நீதியரசர் பதவி விலகவில்லை என்று தெரிவித்திருந்தார். அவருக்கு ஊடக பேச்சாளர் இருக்கும் விடயம் எனக்கு தெரியாது. தற்போதுதான் எனக்கு தெரியும். பிரதம நீதியரசர்கள் எவ்வாறு செயற்படுகின்றார்கள் என முதலில் கண்டறிய வேண்டியுள்ளது. குறிப்பாக அவர்களுக்கு ஊடக பேச்சாளர்கள் இருக்கின்றார்களா? இதேவேளை ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்திப்பதற்கு பிரதம நீதியரசருக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்திருந்த போதிலும் இறுதியில் இந்த சந்திப்பு இடம்பெறவில்லை என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். நிறைவேற்றுக்குழு சனிக்கிழமை அன்று கூடி தற்போதைய பிரதம நீதியரசருடன் தொடர்ந்தும் செயற்படுவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிக்க உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ஜாசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன ஆகியோரின் கடவுச்சீட்டுகளை 3 மாத காலம் இடைநிறுத்தி வைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவர்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் நிறைவடையும் வரையும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவரும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசருமான ஜகத் பாலபட்டபேந்தித் குறிப்பிட்டார். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் நிராகரித்துள்ளார்.
லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவரை பதவி விலகுமாறு மக்கள் விடுதலை முன்னணி நேற்று கோரிக்கை விடுத்துள்ளது. அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றமையே இதற்கு காரணம் என மக்கள் விடுதலை முன்னணி குறிப்பிடுகின்றது. உயர் நீதிமன்ற நீதியரசராக தற்போதைய லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் வழக்குடன் தொடர்புடைய நிறுவனம் ஒன்றிடமிருந்து வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் நிராகரித்துள்ளார். 30/6/2008 මෙම නියෝගය කර මුදාහැරී වාහන මුදාහැරීමේ නියෝගය කරලා තියෙන්නේ මම නොමැතිව ගරු අග්‍රමිෂකාර එස්.එන්. සිල්වා සරත් සිල්ලත් අමරතුංග மெதித்துமாத் 30/6/2008 உத்தரவினை நான் அற்ற நிலையில் அப்போதைய பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா, அமரதுங்க மற்றும் ஸ்ரீபவன் ஆகியோரை இந்த தீர்ப்பை வழங்கினர். அந்த நீதியரசர் குலாம் வழங்கிய தீர்ப்பு இதோ என்னிடம் இருக்கிறது. அந்த வழக்கின் முறைப்பாட்டாளரான அர்ஷடி சில்வாவிடம் இருந்து வாகனத்தை நான் கொள்வனவு செய்துள்ளதாக அந்துன்னெத்தி கூறுகின்றார். வாகனத்தின் பதிவும் என்னிடம் இருக்கிறது. நான் ஓய்வு பெற்று ஒரு வருடத்தின் பின்னர் 13/1/2011 கொண்டகமே சமான் சுமனசிறி பெர்னாண்டோ பிரிவினா வீதி கல்கிசே என்ற முகவரியிலிருந்து இந்த வாகனத்தை நான் கொள்வனவு செய்துள்ளேன். ஆகவே சேறு பூசும் நோக்கத்திலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. யாருடைய அழுத்தங்களும் இன்றி ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளை முன்னெடுக்கையில் சில குழுக்கள் முன்னெடுக்கப்படும் போலி பிரசாரங்களை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். යම් යම් කාණ්ඩවලින් කරන මේ බොරු ප්‍රචාර මඩගැසීමේ ප්‍රචාර නතර කරන ලෙසට கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை பதவி விலகுமாறு வலியுறுத்தி பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் துணைவேந்தரை சந்தித்து மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். பல்கலைக்கழக சமூகத்தின் சுயாதீனத்தன்மை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்தபோது உறுதிமொழி வழங்கியது. ஆகவே அந்த பதவியிலிருந்து கௌரவமாக விலகிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பண்டரவல மாநகர சபை மேயர் மீதான தாக்குதலுடன் தொடர்புடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 கைது செய்யுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்களால் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த ஊவா மாகாண சபை தேர்தலின் போது பண்டரவல மேயர் தாக்குதலுக்கு இலக்காகினார். கடந்த ஊவா மாகாண சபை தேர்தலின் போது பண்டாரவளை மேயர் சமிந்த விஜயஸ்ரீ தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 11 மணியளவில் கொழும்பு பதுளை வீதியை மறித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான அருந்திக்க பெர்னாண்டோ, ஹேமல் குணசேகர மற்றும் சரண குணவர்தன ஆகியோரை கைது செய்யுமாறு கோரி பிரதேச மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. போன தேர்தலில் நடந்த சம்பவத்துல இதுவரை ஒரு நடவடிக்கையும் இல்லாம இருக்கு. இந்த மண்டல போலீஸும் அரசியல்வாதிகளும் இதுல செயல்படுறதால எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால தான் ரோட்டுக்கு மக்கள் இறங்கி இருக்கிறாங்க. இதே காலநிலை தொடர்ந்தால் அடுத்த கிழமையும் இதே மாதிரி இதை விட பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறோம். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தாக்குதல் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு தாக்குதலுக்கு இலக்கான பண்டாரவளை மேயர் சமிந்த விஜயசிறி சென்றுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பான வழக்கு பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் ஆஜராகாத காரணத்தினால் வழக்கு விசாரணை எதிர்வரும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை அண்மித்த பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயம் என பெயரிடப்பட்டு மூடப்பட்டிருந்த சில வீதிகள் இன்று திறக்கப்பட்டன. இதன் பிரகாரம் இன்றிலிருந்து அந்த பகுதியூடான வீதிகளில் வழமையான வாகன போக்குவரத்துகளை முன்னெடுக்க முடியும் என பொது அமைதி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் ஜான் அமரதுங்க குறிப்பிடுகின்றார். பொது அமைதி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் ஜான் அமரதுங்க இன்று ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்து இதனை அறிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உயர் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள தடைகளை நீக்குவது முதற்கட்ட செயற்பாடாகும். கொழும்பு கோட்டை, ஜனாதிபதி மாவத்தை, ஸ்ரீமத் பரோன் ஜெயதிலக மாவத்தையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு சுதந்திரமாக பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசிக்கும் நுழைவாயிலில் உள்ள பாதுகாப்பு குழுவை தவிர வேறு எந்த பாதுகாப்பு தடைகளும் அங்கு இருக்காது.
அதன் பின்னர் அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் அலரி மாளிகை மற்றும் ஜனாதிபதி மாளிகை வளாகத்தை அண்மித்த பகுதியில் மூடப்பட்டிருந்த வீதிகளை திறந்து வைத்தனர். அதற்கமைய அதி உயர் பாதுகாப்பு வலயங்களாக பெயரிடப்பட்டிருந்த கொழும்பு கோட்டை, ஜனாதிபதி மாவத்தை, ஸ்ரீமத் பரோன் ஜெயதிலக மாவத்தை, சத்தம் வீதி, யோக் வீதி ஆகியன திறக்கப்பட்டன. இதேவேளை வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் இந்த வளாகத்தில் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில வாகனங்களையும் அமைச்சர் பார்வையிட்டார். கோடி கணம் வட்டின வாகனம் இவை கோடிக்கணக்கான பெறுமதியான வாகனங்கள். இவை ஜனாதிபதி பிரிவு பயன்படுத்தியுள்ள வாகனங்கள் என எனக்கு அறிய கிடைத்துள்ளது. இவ்வாறு 1600 வாகனங்களை யார் பயன்படுத்தியுள்ளார்கள் என்பது தொடர்பில் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த வாகனங்களை அமைச்சுகளுக்கு பங்கீடு செய்யுமாறு நான் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கூறுகின்றேன். இலங்கை நாட்டிற்குள் எந்த ஒரு வெளிநாட்டவருக்கோ அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ மாணிக்கக்கல் அகழ்வதை மேற்கொள்ள இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று உத்தரவிட்டார். மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்திலேயே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சராக இன்று கடமைகளை ஆரம்பித்தார். உள்நாட்டு மாணிக்கங்கள் தொழில்துறையை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க தற்போதைய அரசாங்கம் தயாரில்லை என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். දේශීය මැණික් කර්මාන්තයට තමා සම්පූර්ණ දෙන්නේ කොහෙත්ම විදේශීය සමාගම් වලට ලංකාවේ உள்நாட்டு மாணிக்கக்கல் தொழில்துறை தாம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கோ அல்லது அதனுடன் தொடர்புபட்டு செயற்படவோ இடமளிக்க மாட்டேன். வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து தொழில்நுட்ப அறிவு, பயிற்சிகள், ஆய்வுகள் ஆகியவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு அப்பால் செல்வதற்கான தேவை கிடையாது. பிப்ரவரி 1 முதல் புறநறுவை மாவட்டத்தில் மண் அகழ்வு மற்றும் அதன் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. மணல் அகழ்வுக்கு உகந்த பகுதிகள் மற்றும் முன்னெடுக்க கூடாத விடயங்கள் குறித்து ஆராய்ந்து சுற்றாடல் அமைச்சு அறிக்கை ஒன்றை வழங்க உள்ளது. இந்த அறிக்கை 2 வார காலப்பகுதிக்குள் கிடைக்க வேண்டும். தற்போது மணல் அகழ்வு இடம்பெறுகின்ற அனைத்து இடங்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மணல் அகழ்வுக்கு தகுதியான இடம் மற்றும் தகுதியற்ற இடங்கள் குறித்து தெளிவூட்டப்பட வேண்டும். புறநறுவை மாவட்டத்தில் மணல் அகழ்வு பிப்ரவரி 1 முதல் நிறுத்தப்பட வேண்டும். சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய இடமளிக்கப் போவதில்லை. පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ පෙබරවාරි 1 ඉඳලා නවත්තන්න. පරිසර හානි වෙන කිසිම දෙයකට ඉඩ තියන්න එපා. இதேவேளை மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களுக்கு புதிய அதிகாரிகள் சபையை நிறுவுவதற்காக ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. போராட்டம் இடம்பெற்ற இடத்துக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் சிலரும் சென்றிருந்தனர். வைத்தியர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்துள்ள இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் சுன்னாகம் சிவன் கோயிலுக்கு முன்பாக நடைபெற்று வருகிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுதல், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரின் வருகை மற்றும் சீரான குடிநீர் விநியோகம் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வைத்தியர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தின் 2ஆம் நாளான நேற்று தாதியர்கள், சுகாதார பரிசோதகர்கள், யாழ் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் சாகும் வரையான போராட்டமாக இது வலுப்பெறும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். கசியப்படுகின்ற இந்த ஆயில் ஆனது அது தனியாக அதில் ஹைட்ரோ கார்பன்கள் மட்டுமில்லை, அது இயந்திரத்துக்குள்ளால் வருகிறபடியால் அதுகளோட சேர்ந்து வார உலோக மாசுக்கள் கூட கேன்சர் போன்ற பல பிரச்சனைகளை உருவாக்கி எங்களை சந்ததியை அங்க குறையினர்களாக, வர்த்தகர்களாக, சமூகத்திலே வாழ தகுதி இல்லாதவர்களாக மாற்றிவிடும் என்றதை யோசிக்கும் பொழுது பெரிய கவலையாக இருக்கின்றது. சிறுக ஆரம்பித்து மிக வேகமாக பரவி கொண்டு வருகின்றது. வடபகுதியை பொறுத்தளவிலே நாங்கள் நிலத்தடி நீரிலே தான் தங்கி இருக்கின்றோம். நம்முடைய நிலத்தடி நீர் இவ்வாறு மாசடைந்து விட்டால் நம்முடைய எதிர்காலம் முழுதாக பாதிக்கப்பட்டு யாழ் குடாநாடானது ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. யாழ் குடாநாட்டில் உள்ள சகல சுகாதார சேவைகளும் சேவை அதிகாரிகளும் இதனுடைய விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும்.
உடனடியாக இது அனர்த்த நிலைமையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இதனூடாக ஏற்பட போகின்ற பின்விளைவுகளை தடுப்பதற்குரிய அடிப்படை வேலை திட்டங்களை செய்ய வேண்டும். இதேவேளை யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி யூனியன் கல்லூரிக்கு முன்பாக நேற்று மற்றும் ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிணறுகளில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பில் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. யூனியன் கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதுகுறித்து சுன்னாகம் சுகாதார பரிசோதகர், சுன்னாகம் போலீசார் மற்றும் பொதுமக்கள் வெவ்வேறாக வழக்குகளை தாக்கல் செய்திருந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி முதலாவது வழக்கு விசாரணை இடம்பெற்றிருந்தது. இதன்போது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வரை இந்த வழக்கின் மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. சில வைத்தியர்கள் அவையில் ஒரு கவன ஈர்ப்பு மாதிரி உலகத்துக்கு இந்த மெசேஜ் போக வேணும், எல்லாரும் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று முந்த நாள்ல இருந்து ஒரு சுழற்சி முறை உண்ணாவிரதம் மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது தொடர்பா மாகாண சபையால் அமைக்கப்பட்ட அந்த 9 பேர் கொண்ட அந்த விசாரணை குழு அல்லது ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கள் இருக்கிற ஒரு குழு ஒன்று நேற்று வந்திருக்கணும். அதுல பேராதனிய மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த பேராசிரியர் மேலும் சேர்ந்த 3 பேர் இருக்கணும். அந்த குழு நேற்றுல இருந்து இந்த பிரச்சனை தொடர்பா ஆராய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கணும். வெகு விரைவில் அவையோட ரிப்போர்ட் வேணும். அதை தொடர்ந்துதான் உண்மையான தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி ஆராயலாம். இப்போதைக்கு அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஆக்களுக்குரிய குடிநீர் வழங்குற வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது. கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தாம் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருந்த போதிலும் மாகாண அமைச்சரவையில் ஒரு தமிழருக்கேனும் இடமளிக்கப்படாமலேயே கடந்த முறை ஆட்சி அமைக்கப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவிக்கின்றார். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் ஏற்பாட்டில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்திலேதான் தமிழ் முஸ்லிம் உறவு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாங்கள் 11 ஆசனங்களை வைத்திருந்தாலும் கூட பகிரங்கமாகவே தேர்தலுக்கு முன்னரே தேர்தலுக்கு பின்னரும் கூட நீங்கள் ஒரு முஸ்லிம் சகோதரனை முதலமைச்சராக முதலாவது நியமியுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தோம். ஆனால் அந்த அழைப்பை உதாசீனம் செய்து மத்தியிலே அமைச்சு பதவியும் இருந்தது, வேறு சலுகைகளும் இருந்தது. அதை பிசக பண்ண விரும்பாமல் எதிராக பெற்ற வாக்குகளை எடுத்துக்கொண்டு சென்று யாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களோடு சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைத்தார்கள். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக இருந்த அந்த அமைச்சரவையிலே ஒரு தமிழருக்கு கூட இடமில்லை. கிழக்கு மாகாணத்திலே ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகம் அமைக்கின்ற போது அங்கே ஒரு தமிழ் மகனுக்கும் இடமில்லாமல் நிறுவப்படுவது நியாயமா? ஏன் நக்கம் காணப்பட முடியவில்லை? நாங்கள் முதலமைச்சர் பதவியை கேட்கவில்லையே. குறைந்த ஆசனங்களை கொண்டவர்களுக்கே முதலமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். அப்படி இருந்தும் அங்கே தமிழருக்கு அந்த நிர்வாகத்திலே ஒருவருக்கு கூட இடமில்லை என்பதை கூட பற்றி கவலைப்படாமல் ஒரு ஆட்சியை அமைத்தார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலோடு அந்த ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அவர்களோடு இப்போவும் நாங்கள் பேசினோம். நாங்கள் சொன்னோம், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது நீங்கள் செய்தது தவறு சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அதிலே ஆம் தவறுதான், ஆனால் நீங்கள் இன்னொரு தடவை பெருந்தன்மையோடு எங்களுக்கு விட்டுக் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதில் இன்னொருவர் சொல்லுகிறார், இல்லையா தவறென்று நான் சொல்ல மாட்டேன், அது காலத்தின் தேவையாக இருந்தது. என்ன தேவையாக இருந்தது? அமைச்சு பதவி தேவையாக இருந்தது. இன்றைக்கும் வேணுமானால் வேறு விதமாக நாங்கள் நிர்வாகத்தை அமைக்கலாம். நாங்கள் சொன்னோம் அப்படி அல்ல. அந்த பதவிக்காக, முதலமைச்சர் பதவிக்காக கூட நாங்கள் முஸ்லிம் மக்களிடத்திலே இருந்து பெரும்பான்மையாக வாக்குகளை பெற்றவர்களை புறந்தள்ளி நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம். நாங்கள் சொன்னோம், ஏன் நீங்கள் அங்கேயும் இவ்வளவு 2.5 வருடம் வைத்திருந்தீர்கள், இன்னமும் அங்கேயும் ஆசைப்படுகிறீர்கள், மத்தியிலேயும் கேட்டு கேட்டு கெஞ்சி கெஞ்சி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கும் ஏதோ பிச்சை கேட்டு இன்னும் கிடைத்திருக்கிறது. ஏன் ஓரளவுக்கு கொள்கை என்று எதுவுமே கிடையாதா? அமைச்சு பதவியின் சம்பளம் உள்ளிட்ட சிறப்புரிமைகளை வீடமைப்பு நிதியத்துக்கு வழங்குவதாக வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர்
சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். தனது கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பத்திரமுலில் உள்ள வீடமைப்பு மற்றும் சமூர்த்தி அமைச்சில் சஜித் பிரேமதாச மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் கடமைகளை ஆரம்பித்தார். நாங்கள் தனிப்பட்ட அரசியல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம். வீடுகளை அமைக்கும் ஒரே அரசியல் திட்டமே என்னிடம் உள்ளது. வறுமையை ஒழிப்பதே எனது அரசியல் பயணமாகும். இந்த அமைச்சில் உள்ள எந்த ஒரு உத்தியோகபூர்வ வாகனத்தையும் நான் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. எனது உத்தியோகபூர்வ வாகனத்திற்கான செலவு, எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவற்றை நான் எடுத்துக்கொள்வேன். அவ்வாறு அதனை பெற்று அரசு வீடமைப்பு அபிவிருத்தி நிதியத்துக்கு நான் மாதாந்தம் அதனை வைப்பிடுவேன். உத்தியோகபூர்வ வீடொன்றை பயன்படுத்தும் எண்ணமும் கிடையாது. உத்தியோகபூர்வ வீட்டுக்காக ஒதுக்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை பெற்று சட்ட விதிகளுக்கு உட்பட்ட வகையில் அதனை வீடமைப்பு அபிவிருத்தி நிதியத்துக்கு மாற்ற நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போன்று எனது சம்பளத்தையும் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. நல்லாட்சிக்கான முன்னுதாரணமே இது. இந்த 100 நாட்களுக்குள் 160 தேர்தல் தொகுதிகளில் ஒரு தொகுதியில் 300 வீடுகள் வீதம் 50,000 வீடுகள் நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். මම වැටුප ගන්නත් බලාපොරොත්තුවක් නැහැ. සම්පූර්ණ වැටුපත් නිවාස සංවර්ධන අරමුදලට මම කැප කරනවා. ඔන්න යහපාලනය සඳහා මම ලබා දෙන ආදර්ශය. දින 100 තුල අපි බලාපොරොත්තු වෙනවා මැතිවරණ කොට්ටාස 160ක එක මැතිවරණ කොට්ටාසයකට නිවාස 300 බැගින් 50,000කට සෙවන ලබා දීමේ වැඩසටහන ආරම්භ කරනවා. උත්තරේ සහයෝගය තියෙන්නේ දින 100ක් පමණයි. ඊට පස්සේ කරන මහා මැතිවරණයේදී එක්සත් ජාතික පක්ෂ රජයක් පිටුවන්න උතුමාට මොකක්ද සම්සම් කරලා ලබන මැතිවරණයේදී ජය පරාජය කාටත් උනත් எதிர்வரும் தேர்தலில் வெற்றி தோல்வி யாருக்கு கிடைத்தாலும் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனவே இருப்பார், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. அதனால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் எதிர்வரும் 2 ஆண்டுகளில் தேசிய அரசாங்கமாக செயற்படுவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். இதன்போது தனது உத்தியோகபூர்வ வாகனத்தை அமைச்சர் அமைச்சின் வசம் ஒப்படைத்தார். விளையாட்டுத்துறை அமைச்சின் மோசடிகள் தொடர்பாக ஆராய்வதற்கு உடனடியாக குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்தார். தனது அமைச்சின் கடமைகளை இன்று பொறுப்பேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். பிரதி அமைச்சர் வசந்த சேனாநாயக்கவும் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராக வசந்த சேனாநாயக்க இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். අප්‍රමාදේන සම්පාදේ තබ්බං சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நவீன் திசாநாயக்க இதனை அடுத்து தனது கடமைகளை பொறுப்பேற்றார். விளையாட்டுத்துறை அமைச்சின் 4ஆம் நாடியில் அவரது அலுவலகம் அமைந்துள்ளது. கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். பிரதி அமைச்சர் என்ற வகையில் எனக்கு இருந்த கவலைகளை பிரதி அமைச்சர் வசந்த சேனாநாயக்கவுக்கு வழங்க வேண்டாம். இந்த அமைச்சில் அவருக்கு சுதந்திரமாக செயற்பட முடியும். இதனை விட ஒரு சிறந்த அமைச்சை வழங்க இருந்தது. ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு கூறிக்கொள்கிறேன். பொறுமையுடன் செயற்படுங்கள். இனி ஒரு போதும் வரலாற்று ரீதியான தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை என்று எனது தந்தையின் பெயரில் நாட்டுக்கு உறுதியளிக்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்துதான் இனி தீர்மானங்களை எடுப்பேன். அது நிறைவேறாவிட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு சென்று சட்டத்தரணி என்ற வகையில் எனது தொழிலை முன்னெடுக்க முடியும். சஜித் பிரேமதாச இன்று கடமைகளை பொறுப்பேற்கின்றார். அவருக்கு 48 வயது, எனக்கு 45 வயது. இந்த வயதில் எங்களது தந்தையர் இருவரும் பாரிய வேலை திட்டங்களை நிறைவு செய்திருந்தனர். அந்த காலப்பகுதியையும் இந்த காலப்பகுதியையும் ஒப்பிட வேண்டாம். எமக்கு இன்னும் அனுபவங்களை பெற வேண்டியுள்ளது. ஆசியாவில் அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. ඒ වයස් වෙනකොට විශාල වැඩ කොටසක් කරලා ඉවරයි. ඉතින් ඒ යුගය හා මේ යුගය සංසන්දනය කරන්න එපා. අපිට කල් තියෙනවා. අපිට තව අත්දැකීම් ලබා ගන්න තිබෙනවා. ආසියාවේ ඉතාමත් සංවර්ධනීය වූ ආර්ථිකයක් අපිට බිහි කරන්න වෙයි. පුළුවන් වෙයි කියන විශ්වාසය මට තියෙනවා. அமைச்சின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இதன் போது கருத்து தெரிவித்தார். ක්‍රීඩා අමාත්‍යාංශයේ යම්කිසි අක්‍රමිකතා වුණා නම් விளையாட்டுத்துறை அமைச்சில் மோசடிகள் இடம்பெற்றிருக்குமாயின் அது தொடர்பில் ஆராய விசேட குழுவை அமைக்க உத்தேசித்துள்ளேன். இந்த குழுவை அடுத்த வாரத்தில் அறிவிக்க உள்ளேன். 1 மாதத்திற்குள் எனக்கு அறிக்கை கிடைக்கும். வெறுமனே நபர்களுக்கு எதிராக விரல்களை நீட்ட எனக்கு விருப்பமில்லை. கிரிக்கெட் சபை எனக்கு கீழே இயங்கும். தற்போது காணப்படுகின்ற கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். அது இடைக்கால குழு அல்ல. ஆகவே அந்த அதிகாரிகளை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த அதிகாரிகள் கடமைகளை உரிய முறையில் முன்னெடுக்க வேண்டும். ஓரிரு அதிகாரிகளால் ஏனைய அதிகாரிகளின் கடமைகளை செய்ய முடியாது.
தனக்குள்ள கடமைகளை மாத்திரம் செய்யுங்கள். அடுத்தவர்களின் பொறுப்புகளில் தலையிட வேண்டாம். கிரிக்கெட் சபையின் அதிகாரிகளுக்கும் இதனையே கூறிக்கொள்கிறேன். உங்களது பொறுப்பினை மாத்திரம் நிறைவேற்றுங்கள். எங்களது காலப்பகுதியில் அரசியல் தலையீடுகளை தவிர்த்து தகுதியானவர்களுக்கு உரிய சந்தர்ப்பத்தை வழங்கி விளையாட்டுத்துறைக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவோம் என்று தெளிவாக கூறுகின்றோம். சில வேளைகளில் நாங்கள் தலையீடு செய்தால் அது விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டுக்கே அன்றி தனி நபர்களுக்கு சலுகைகளை வழங்குவதாக இருக்க முடியாது. நாம் இருவரும் கிரிக்கெட் விளையாட்டை நேசிக்கின்றோம். இதன் பின்னர் பிரதி அமைச்சர் வசந்த சேனநாயக்க சுற்றுலாத்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை சுற்றுலாத்துறை அதிகார சபைக்கு சென்றார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக்கின் ஆதரவாளர்கள் 3 முல்லைத்தீவில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பினரை நாளை போலீஸ் நிலையத்துக்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் ஜவாஹிர் ஜனூபர் ஆகியோருக்கு எதிராக செயற்பட வேண்டாம் என அச்சுறுத்தியே தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று முன்தினம் இரவு முள்ளியவளை நீராவி பிட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வடமாகாண சபையின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவரின் உறவினர்களால் ஹுனைஸ் ஃபாரூக்கின் 3 ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டில் வடமாகாண சபையின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் மற்றும் அவரின் சாரதி ஆகியோர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கானவர்களிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதுடன் அவர்கள் தொடர்ந்து மாஞ்சோலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், நான் ஒரு சமூக டெவலப்மெண்ட் ஆபீசரா இருக்கிறேன். அப்ப ஏற்கனவே நான் ரிஷாட் பதுதீன் வடமாகாண சபை உறுப்பினர் முல்லைத்தீவு மாவட்டத்துடைய ஜனோபர் ஆகியோருக்கு இடையில அவங்களோட ஆட்கள் நேரடியா வந்து இது சம்பந்தமா ஹுனைஸ் ஃபாரூக்கு ஆதரவான செயற்பாடுகள் முல்லைத்தீவில் அவையில் சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்கள் செய்ய வேண்டாம் என்றும் ஏற்கனவே இடமாற்றம் சம்பந்தமா தான் எனக்கு போன்ல அதுக்குரிய என்னோட உயர் அதிகாரிகளை வச்சு என்ன மிரட்டினவியல். அப்ப நான் அதுக்கு சோர்ந்து போகாத நிலையில திங்கட்கிழமை இரவு 20ஆம் தேதி இரவு சரியா 8 மணிக்கு நேரடியா ஜனோபர் தலைமையில அவரோட குடும்பத்தினர் அவருடைய சகோதரிகளோட பிள்ளைகள் நேரடியா ஒரு 25 பேருக்கிட்ட வந்து ஒருத்தர் கத்தியால தாக்கி எனக்கு தலையில ஒரு காயம், அதோட கன்னத்துல 2 காயம். அப்புறம் நிறைய கேட்ட என்ன பிரச்சனை உங்களுக்கு, எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தாக்குறதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டபோது நீங்கள் அமைச்சருக்கு எதிராக ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராகவும் வடமாகாண சபை உறுப்பினர் ஜனோபருக்கு எதிராகவும் ஹுனைஸ் ஃபாரூக் ஆதரவான செயற்பாடுல நீங்க ஈடுபடுறீங்க, பிரச்சாரம் செய்றீங்க. இதுதான் ஆரம்பம், இதோட இது நிறுத்தப்பட வேணும். அப்படி இல்லைன்னா இது சம்பந்தமா தொடர்ச்சியான விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம். உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ஓனிங் பண்ணியும் நீங்கள் அடங்குற மாதிரி தெரியல, அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் என்றதை அவையில் தாக்கி வைத்தியத்தால் தொடர்ந்து இருக்கிறேன். கடந்த ஆட்சியில் நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதமர் தலைமையில் ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. இதற்கமைய தேசிய நிறைவேற்று சபையால் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஊழலுக்கு எதிரான குழுவை ஸ்தாபிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் ராஜித சேனரத்ன தெரிவிக்கின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் 11 உறுப்பினர்களை கொண்டதாக இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களான மங்கள சமரவீர, சம்பிக்க ரணவாக்க, ரவுப் ஹக்கீம், பாராளுமன்ற உறுப்பினர்களான ரசமந்தன், அனுரகுமார திசாநாயக்க, எம் ஏ சுமந்திரன் மற்றும் சரத் பொன்சேகா, ஜயம்பதி விக்ரமரத்ன, சட்டத்தரணி ஜே.சி. வேலியாமுன, மலிக் சமரவிக்ரம ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இதனைத் தவிர உடனடி தீர்வு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் இணைப்பாளராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், சட்டத்தரணிகள் மற்றும் கணக்காய்வாளர்களுடன் இந்த குழுவில் அடங்குகின்றனர். இந்திய மத்திய வங்கியின் கீழ் இயங்குகின்ற நிதி புலனாய்வு பிரிவின் நிபுணர்களை எமது நாட்டுக்கு பெற்றுத்தர அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிதி நிறுவனத்தில் உள்ள இந்த துறையுடன் தொடர்புபட்டவர்களின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிதி நிறுவனங்களில் உள்ள இந்த துறையுடன் தொடர்புபட்டவர்களின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் இலங்கைக்கு வருகை தரவும் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு வருகை தந்து தேவையான விசாரணைகள் நடாத்துவார்கள். வெளியிடப்படாத சொத்து விபரங்கள், பன்முகப்படுத்தப்பட்ட நிதியுடன் தொடர்பட்ட சட்டங்கள், தற்போதுள்ள நிறுவனங்களுக்கான அனுமதி பத்திரம், ஊழல் மற்றும் மோசடி ஒழிப்பு போன்ற நிறுவனங்களை ஸ்தாபிப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்.
அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் தலைமையில் பாட்டலி சம்பிக்க ரணவக்க மங்கள சமரவீர மற்றும் ரவுஃப் ஹக்கீம் ஆகிய அமைச்சர்களும் இதில் உள்ளடங்குகின்றனர். இதேவேளை துறைமுக நகர அபிவிருத்தி மற்றும் வடக்கு அதிவேக வீதி உள்ளிட்ட பாரிய திட்டங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கும் பிரதமர் தலைமையில் மற்றொரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பாட்டலி சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனரத்ன, மங்கள சமரவீர மற்றும் அர்ஜுன் ரணதுங் ஆகிய அமைச்சர்கள் இந்த குழுவில் அடங்குகின்றனர். ராணுவ பேச்சாளர் பதவியை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானத்தின் பிரகாரம் பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் ராணுவ தலைமையகத்துக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளதுடன் ராணுவ பேச்சாளராக பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தொடர்பில் தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்ததாக கூறப்படும் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளரிடம் விளக்கம் கோரியுள்ளதாக இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் ராஜித சேனரத்ன தெரிவித்தார். அனைத்து செயலாளர்களையும் ஒரு பொறிமுறையின் கீழ் நிர்வகிக்க வேண்டும். அப்போது ஏனைய செயலாளர்களினாலும் அதனை பின்பற்ற முடியும். ஆகவே பாதுகாப்பு செயலாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். தற்போதைய பாதுகாப்பு செயலாளரிடம் அவர் தெரிவித்ததாக கூறப்படும் விடயங்கள் குறித்து ஜனாதிபதி விளக்கம் கோரியுள்ளார். தகவல்கள் இருந்தாலும் அனுமதியின்றி அதனை தெரிவிக்க முடியாது. அவர்களால் அறிக்கையை வெளியிடவே முடியும். பாதுகாப்பு செயலாளர் மற்றும் இராணுவ பேச்சாளர் ஆகியோர் பாதுகாப்பு செயலாளரை பாதுகாப்பாகவே அறிக்கைகளை வெளியிட்டனர். அரசாங்கத்தின் புதிய கொள்கையின் பிரகாரம் அந்த நிதியை திரைசேரிக்கு அனுப்பி வைப்பதாக ராணுவ பேச்சாளர் தெரிவிக்கின்றார். அவருக்கு அரசாங்கத்தின் நிதி கொள்கை என்ன என்பது தெரியாது. அரசு அதிகாரிகளின் ஊடாக அறிக்கைகளை வெளியிடும் போது நிறுவன சட்ட விதிமுறைகளை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்று நேற்று தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. எந்த ஒரு அதிகாரியும் அமைச்சின் எழுத்து மூல அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க முடியாது. போலீஸ் பேச்சாளர் எவ்வாறானாலும் ராணுவ பேச்சாளர் பதவி அனாவசியமானது என்று நேற்று தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை பாரிய மோசடிகள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இன்றைய ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. Now we have got information there was a foreign party. අපිට තොරතුරු ලැබිලා තියෙනවා විදේශ පාර්ශවයන් ඩොලර් බිලියන ගණනින් வெளிநாட்டு தரப்புகளிடமிருந்து எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. பல பில்லியன் டாலர்கள் வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. எமது நாட்டின் உயர் மட்டத்தின் வங்கி கணக்குகளில் அவை வைப்பிலிடப்பட்டுள்ளன. புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்து 2 வாரத்தின் பின்னர் குறித்த வெளிநாட்டு தரப்பினர் இங்கு வந்து தகவல்களை வழங்குவதாக தெரிவித்தனர். அந்த தகவல்களை அவர்கள் வழங்குவார் என்று நம்பிக்கை எமக்குள்ளது. தற்போது இலங்கையின் சர்வதேச நிபுணர் ஒருவர் உள்ளார். அவர் விண்வெளிக்காக மென்பொருட்களை தயாரித்து வருகின்றார். பல பில்லியன்கள் அவருக்குள்ளது. அவர் பல பில்லியன்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளார். இங்குள்ள ஒருவர் அவரை அச்சுறுத்தி நிதியை தனது வங்கி கணக்கில் வைப்பிலிட்டுக் கொண்டுள்ளார். அவரை நான் நேற்று முன்தினம் இலங்கைக்கு அழைத்தோம். அனுமதி பத்திரம் மூலம் அவருக்கு பல பில்லியன் டாலர்கள் அமெரிக்க வங்கிகளில் காணப்படுகின்றன. அந்த நிதியை இலங்கையின் அபிவிருத்திக்காக பயன்படுத்த இங்குள்ள தரப்புடன் அவர் கலந்துரையாடியுள்ளார். அதன் பின்னர் அந்த நிதி சிரேஷ்ட மட்டத்தில் உள்ள ஒருவரின் வங்கி கணக்கில் வைப்பிலிட முயற்சித்தனர். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் மற்றும் ஒருவர் அவருக்கு அழைப்பு எடுத்து இது குறித்து யாருக்கு தெரிவிக்க வேண்டாம் எனவும் அந்த நிதியை மீண்டும் தருவதாகவும் கூறியுள்ளார். உயிர் அச்சுறுத்தல் காரணமாக அவர் சிங்கப்பூரில் இருந்தார். எவ்வாறாயினும் அவரை குறித்த சிரேஷ்ட மட்டத்தில் உள்ளவர் உதவி செயலாளரின் ஊடாக எழுத்து மூலமாகவே தொடர்பு கொண்டுள்ளார். அந்த கடிதத்தில் குறித்த நிதியை அவருக்கு வழங்குவதாகவே உறுதி அளிக்கப்பட்டிருந்தது. எம்மிடம் அனைத்து ஆவணங்களும் உள்ளன. அனலைதீவு பிரதேச வைத்தியசாலைக்கான வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவுக்கான கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. எமது வேட்டினால் இந்த நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சித்த நாங்கள் தற்பொழுது எமது ஓட்டினால் அதை சாதித்திருக்கின்றோம் என்று கூறப்படுகின்றது. எமது வாழ்க்கை முறையில் இனி மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே பார்த்து பராமரிக்க போகும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயே வாழ்ந்து வர வேண்டியிருக்கும் என்பது எனது கணிப்பு. நெருக்குதல்கள், தேவைகள் இருந்தால்தான் எம்மை நாடி தேடி நலங்கள் பல கொழும்பில் இருந்து வரக்கூடும் என்பதும், அவை அற்ற நிலையிலே, அதாவது நெருக்குதல்கள் தேவைகள் இல்லாமல் போய்விட்டால் பழைய குருடி கதவை திரடி என்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடும் என்ற ஒரு எண்ணமும் எழாமல் இல்லை.